ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். தீபாவளியெல்லாம் என்ஜாய் பண்ணிங்களா? வெரி குட். இப்போ லெசனுக்கு போயிடுவோம். என்ன காமர்ஸ் கிளாஸ் இன்றைக்கி உங்களுக்கு காமர்ஸில் வந்து நம்ம யூனிட் 3 சர்வீஸ் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதில் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் 11th சாப்டர் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அதில் வந்து ஆர்பிஐ தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதான் சென்ட்ரல் பேங்க்கு. அதை வந்து அதுக்கு முதல் சாப்டர் 10th சாப்டர் அதாவது 10th சாப்டர் வந்து நம்ம ஃபுல்லாக ஆர்பிஐயை பற்றி பார்த்துட்டோம். அதனால் அதை படிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த 10th சாப்டர் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா அது என்னென்னு பார்த்தோம். ஓகேயா? கமர்ஷியல் பேங்க்குடைய இது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், இதெல்லாம் மேம்பாடு அடையக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய பேங்க்ஸ் அது பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் பேங்க், ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து ஃபாரின் பேங்க்ஸ் அதான் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அது பார்த்தோம். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸு பேங்க்ஸ் நேம்ஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ், சிறப்பு வங்கிகள் அப்படின்னா அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வங்கியெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ். அப்புறம் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ். ஓகே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லோக்கல் ஏரியா பேங்க் பார்த்தோம். ஓகேயா? அடுத்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ், அதாவது சிறிய அளவில் முதலீடுகளை கொண்டு செயல்படக்கூடிய பேங்க்ஸ், அதான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் அது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பேங்க்ஸ், ஓகேயா? செலுத்தக்கூடிய பேங்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இண்டோஜினியஸ் பேங்க்ஸு, மணி லெண்டர்ஸ், சிட் ஃபண்ட்ஸு, அப்புறம் நிதி கம்பெனிஸ் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ பி வந்து என்னென்னு பேங்க் பார்த்தோம்னா, பி அந்த சைடில் பார்த்தா பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ் கிவன் பை த ஆர்பிஐ, அதாவது ஆர்பிஐயோடைய ஸ்டேட்டஸில் செயல்படக்கூடிய பேங்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம். அதெல்லாம் என்ன ஷெட்யூல்டு பேங்க்ஸு, நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸு இதெல்லாம் பேஸ்டு ஆன் தி ஸ்டேட்டஸ் கிவன் பை தி ஆர்பிஐ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேஸ்டு ஆன் தி ஓனர்ஷிப் பேட்டர்ன் அதான் பார்க்க போகிறோம். பேஸ்டு ஆன் தி ஓனர்ஷிப் பேட்டர்ன், அதாவது பேஸ்டு ஆன் தி ஓனர்ஷிப் பேட்டர்னா இந்த ஓனர்ஷிப் இருக்காங்க இல்லையா, உரிமையாளர்கள், அந்த உரிமையாளர் முறையில் அதன் அடிப்படையில் உரிமையாளர் முறை அடிப்படையில் பேங்க்ஸை வந்து வகைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த ஓனர்ஷிப்போடைய அடிப்படையில் பேங்க்ஸை வந்து வகைப்படுத்துதல் அதான். ஓகேயா? எனி பேங்க் இன் விச் நாட் லெஸ் தென் 51% ஆஃப் ஷேர்ஸ் ஆர் ஓன் பை த கவர்மெண்ட் ஆர் கால்டு கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஆர் பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்ஸ். All nationalized banks, SBI and IDBI Limited, the public sector commercial banks, all of them are joint stock company types banks. There are corporations type banks. Each corporations type bank is established by the separate act of parliament and is fully owned by the government of India. அதாவது எந்த ஒரு பேங்க்குமே வந்து 51% ஷேர்ஸ் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க்ஸ் எல்லாமே என்ன பேங்க்ஸு, கவர்மெண்ட் பேங்க்ஸ், அதாவது கவர்மெண்ட் பேங்க்ஸ்னு அழைக்கப்படும். இல்லைன்னா பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஓகேயா? அது எல்லாமே அதாவது 51% வந்து ஷேர்ஸை வச்சிருக்கிற எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் அது வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஆர் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? மேலும் அந்த அனைத்து விதமான நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நேஷ்னலைஸ் ஆக்கப்பட்ட பேங்க்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 19 பேங்க்ஸ் வந்து நமக்கு 2017 நேஷ்னலைஸ் ஆக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாரத் ஸ்டேட் பேங்க் இருக்கு இல்லையா, அது வந்து அதுதான் எஸ்பிஐ இல்லையா. எஸ்பிஐ மற்றும் இந்தியாவுடைய இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன்ஸ் மேம்பாட்டு கழக வங்கி, அது ஐடிபிஐ இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் இன் இந்தியா இல்லையா. இது எல்லாமே அனைத்துமே வந்து ஷேர் மார்க்கெட்ஸ், கூட்டுப்பங்கு இல்லையா, அந்த ஷேர் மார்க்கெட்டு கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, கூட்டுப்பங்கு நிறுவனம், அதாவது ஷேர் மார்க்கெட் கம்பெனி பேங்க்ஸாகவே அந்த வங்கிகளாக அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆல் ஆஃப் தம் ஆர் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். இது எல்லாமே ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். அதனால தான் இது வந்து இந்த மாதிரி அழைக்கப்படுகிறது. இந்த தொழில் மேம்பாடுக்காக அழைக்கப்படுகின்றது ஆகிய பொதுத்துறை வங்கி அவை அனைத்துமே வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த பொதுக்கூட்டு இருக்கு இல்லையா, அதாவது வந்து கார்ப்பரேஷன் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்ப்பரேஷன்ஸ் பேங்க்ஸ் வகைகளும் உள்ளன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு இந்த கார்ப்பரேஷன்ஸ் பேங்க்கும் வந்து பார்லிமெண்ட்டினுடைய அது ப்ரைவேட்டாக தனிப்பட்ட செப்பரேட் ஆக்ட், நல்லா தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு ஈச் கார்ப்பரேஷன்ஸ் பேங்க்ஸும் வந்து பார்லிமெண்ட்டோட செப்பரேட் ஆக்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இதுக்கு வந்து
இந்தியன் கவர்மெண்ட் இல்லையா, இந்திய அரசு வந்து அது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தமானதாக உள்ளது, அதாவது இந்திய அரசுக்கு சொந்தமானதாக உள்ளது அப்படின்னு சொல்லப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து ஐஎஃப்சிஐ, எஸ்ஐடிபிஐ, நெக்ஸ்ட் வந்து EXIM பேங்க்ஸ் எக்ஸெட்ரா. All banking companies owned by private people are called private sector commercial banks. All cooperative banks are owned by its members from the publics. அதாவது எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அனைத்து விதமான ப்ரைவேட் பேங்க்ஸுக்கும் சொந்தமான அனைத்து பேங்க் நிறுவனங்களுமே அது வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ், ப்ரைவேட் துறையாக இந்த ப்ரைவேட் துறையான கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது ப்ரைவேட் செக்டார் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஓகே அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ப்ரைவேட் செக்டார் கமர்ஷியல் பேங்க்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அனைத்து விதமான கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து அதனுடைய மெம்பர்ஸ் இருக்கலாங்க இல்லையா, அதனுடைய மெம்பர்ஸ் அவங்களுக்கு சொந்தமானது, அதாவது மெம்பர்ஸான பொதுமக்களுக்கு சொந்தமானதான் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் 1969 there were 14 private banks which were concentrated in cities and towns. Their objectives was to earn more profits. In order to channelize the fund with these commercial banks towards national priorities and to develop the agricultural and rural sectors, nationalization of banks was undertaken. Government paid the share capital of those banks to the private owners and took over the government banks. This is called nationalization of banks. 6 more banks were nationalized in 1980. New Banks of India, one of the nationalized banks, merged with the Punjab National Bank in 1980. And today there are only 19 nationalized banks சொல்லப்படுகிறது. ஓகே, 2017 வந்து 19 நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ். அதாவது வந்து 1969 பார்த்தீங்கன்னா 14 ப்ரைவேட் பேங்க் இருக்கு இல்லையா, அதாவது தனியார் துணை வங்கிகள். அந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் பெரிய நகரங்கள்லேயும் சின்ன சின்ன நகரங்களிலையும் குவிந்திருந்தன. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே பெரிய பெரிய நகரங்கள் இல்லைன்னா சின்ன நகரங்கள் அங்கே தான் இருந்தன. அவர்களுடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் ப்ராஃபிட், அதிக அளவான லாபம் சம்பாதிக்க வேண்டும். அப்படி தான் ப்ரைவேட் பேங்க்ஸோடைய எய்மாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸை வழிமுறைப்படுத்திடவும், அது நேஷ்னலைஸ்டில் முன்னுரிமையை தொழிலான இந்த அக்ரிகல்ச்சர் மற்றும் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மேம்பாட்டு துறைகளான அந்த மேம்பாட்டு தொழில்களுக்கு இதுகளுக்கெல்லாம் இது வந்து அவைகளை வந்து அந்த நேஷ்னலைஸ் ஆக்கியது. ஓகே, அதுக்காக அவைகளை வந்து என்ன செஞ்சு அரசு தேசியமயமாக்கியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ப்ரைவேட் பேங்க்ஸுடைய உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஷேர் கேபிட்டல் அரசு வழங்கியதுடன், அவர்களுக்கு ஷேர் கேபிட்டல் அரசு வழங்கியதுடன் அவைகளை வந்து அந்த அரசு வந்து அரசு வங்கிகளாக மாற்றி எடுத்துக்கொண்டது. அவங்களுக்கு அந்த ப்ரைவேட் பேங்க்ஸுக்கு ஷேர் கேபிட்டலை கவர்மெண்ட் வழங்கியதோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து என்ன செய்யுது, கவர்மெண்ட் பேங்க்ஸாக மாற்றி அது அரசு எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த செயல்பாட்டை தான் வந்து அரசு என்ன சொல்கிறது, நேஷனலைஸ் ஆக்கப்பட்டது, பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ் ஆக்கப்பட்டது என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஓகேயா, நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பேங்க்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்ஸ் வந்து கிராமப்புறங்களையும் இவங்களுக்கையும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிச்சு. மேலும் அவங்களுக்குரிய ஷேர் கேபிட்டலை கவர்மெண்ட் வழங்கியது. அதனால் அது வழங்கியது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க்ஸை வந்து அரசே வந்து நேஷனலைஸ் ஆக்கியது. நேஷனலைஸ் ஆக்கப்பட்டு அது தன்மையப்படுத்தி கொண்டு, அதனால தான் இது என்னென்னு அழைக்கப்பட்டது, நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் என்று அழைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த 1980 அந்த இயரில் பார்த்திங்கன்னா 6 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ்ட் ஆக்கப்பட்டது. ஓகேயா, அதாவது நியூ பேங்க் ஆஃப் இந்தியா 1980 வந்து 6 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் ஆக்கப்பட்டது. மேலும் வந்து இந்த நியூ பேங்க் ஆஃப் இந்தியா நேஷனல் பேங்க்ஸ் வந்து 1980 வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 19 நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் வந்து இன்றைக்கி இப்போ வந்து 19 நேஷனலைஸ்ட் பேங்க் இருக்குது. அதாவது 2017 வரை 19 நேஷனல்ஸ் பேங்க் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதற்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேயா, நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ். ஓகே, இது வந்து நேஷனலைஸ்ட் பேங்க். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ பேங்க் அண்ட் ஆல் நேஷனலைஸ்ட் பேங்க் எல்லாமே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க்ஸ், கரூர் வைசியா பேங்க்ஸ், கொடாக் மஹேந்திரா பேங்க். இது மூணுமே ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். ஆனால் இது எல்லாமே நேஷனலைஸ் ஆக்கப்பட்ட வங்கிகள். ஓகேயா, அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் பாரதிய மகிழா பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 19th November 2013 டு சர்வ் எக்ஸ்க்ளூசிவ்லி உமன் மெம்பர்ஸ் ஆஃப் த பப்ளிக் வாஸ் மெர்ஜ்டு வித் எஸ்பிஐ ஆன் 31st March 2017.
அதாவது வந்து இதில் இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்னு சொல்கிறது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு அண்டு இந்த ஓரியண்டல் பேங்க் இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த நேஷனலைஸ் ஆக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னால் பொதுத்துறை அப்படின்னு அர்த்தம். இதில் இது வந்துன்னா இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் வந்து என்னது ஐடிபிஐ, ஓகே, அதாவது இந்தியாவுடைய தொழில் மேம்பாட்டு வங்கி அதான், ஓகே, லிமிட்டட் அப்படின்னு சொல்லப்படும். மேலும் வந்து இந்த அனைத்து வங்கிகளும் என்ன செய்யப்பட்டது, நேஷனலைஸ் ஆக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ப்ரைவேட் செக்டார். ப்ரைவேட் செக்டார்னால் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கு, கொடாக் மகேந்திரா பேங்க்ஸ், இது எல்லாமே ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். ஆனால் இது வந்து அரசு வந்து இதனுடைய ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கேபிட்டல், ஷேர் கேபிட்டல் அரசு வழங்கி இது வந்து அரசு தன், அதனால் வந்து இது வந்து அரசுடையதாக ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸாகவே செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாரதிய மகிழா பேங்க்ஸ், இது வந்து 2013 அந்த இயரில் வந்து நவம்பர் 19 அந்த தேதி வந்து தனியான ஒரு பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி, ஓகேயா, ஒரு வங்கி சேவை தான் இது வந்து செய்ய தொடங்கியது. பெண்களுக்காக ஒன்லி மகளிருக்கான சேவையை தொடங்கியது அப்படின்னு சொல்லப்பட்டு அது வந்து தொடங்கப்பட்டு 2017 மார்ச் 31 அது வந்து பாரத ஸ்டேட் பேங்கோட இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இந்த மகிழா பாரதிய மகிழா பேங்க் அப்படிங்கிறது 2017 மார்ச் 31 வந்து இந்தியன், அதாவது பாரத ஸ்டேட் பேங்க் இருக்கு இல்லையா, அதோட என்ன செய்யப்பட்டது, இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதுவரை நம்ம பேங்க்ஸோட வகைகள் பார்த்தோம், அதாவது டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதில் கமர்ஷியல் இது ஆர்பிஐ மட்டும் முதல் சாப்டர் ஃபுல்லாக பார்த்துறதுனால அதை தவிர மற்ற பேங்க்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 12 பார்க்க போகிறோம். சாப்டர் 12 பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம 12th சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகேயா, அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் அதான் நம்ம 12th சாப்டரில் பார்க்க போகிறோம். அதில் எல்லாமே அதை என்னென்னலாம் கவர்மெண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக படிப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா.